அப்படின்றீங்களா? இல்லை, நம்ம நாளெல்லாம் இல்லை, சில நிமிஷத்தில் நடந்துடும். கடவுள் நம்ம கூட இருக்கும்போது, அவருடைய பிரசன்னை நம்ம கூட இருக்கும் பொழுது, ரொம்ப நாள் எஃபோர்ட் போட்டு இல்லை ரொம்ப நாள் ஆனால் தான் நடக்குன்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்தில் அவர் நமக்காக செய்வார். ஆமாம், வருஷ கணக்காகும் இப்படிலாம் ஒரு வெற்றியை அடைய, இல்லை இப்படி ஒரு நன்மையை பார்க்க இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ற காரியத்தெல்லாம் தேவன் வந்து ரொம்ப குறுக்கி ரொம்ப வேகமாய் நமக்கு செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமாம், இது கடவுள் செய்கிற ஒரு காரியம் பாருங்களேன். 12 வருஷம் பெரும்பாடு. சரி, 12 வருஷம் பாடு, அட்லீஸ்ட் நீங்கணுன்னா ஒரு 12 மாதமாவது ஆகுங்க, அட்லீஸ்ட்டு ஒரு மாதமாவது ஆகுங்க அப்படின்ற மேட்டர் வந்து ஒரு தொடுதலில் அது போகுது. அப்போ அந்த மாத துவக்கத்திலே வாண்ட் டு ஸ்பீக் தட் பிளஸ்ஸிங்ஸ். வெகு காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல அது இருக்கும். கெட் தட் வேர்ட். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஐ பிலீவ் த மந்த், இந்த 10வது மாதம் ரொம்ப நாள் காத்திருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒரு மாதமாய், விரும்பினது வருகிற ஒரு மாதமாய். ஆமென். காலம் இனி செல்லாதுன்னு சொல்லியிருக்குது, இன்னும் டைம் எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நீதிமொழிகள் 13:12 படி வேதவசனம் சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருத்தல். இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவரே அப்படின்றீங்களா? இல்லை, நம்ம நாளெல்லாம் இல்லை, சில நிமிஷத்தில் நடந்துடும். இன்னும் எத்தனை வருஷம்ன்றீங்க? வருஷங்கள் கிடையாது. ஆமென். இன்னும் 80 நாள் தான். இல்லை, நீ விரும்பினது வருது. எல்லா காலத்தின் சங்கிலிகளில் இருந்து அவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். நேரத்தின் பிடியிலிருந்து அவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். நான் சொல்லட்டுமா, அது ஒன் கைண்ட் ஆஃப் டெலிவரன்ஸ். நம்ம வந்து பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, ஏன் தரித்திரத்திலிருந்து விடுதலை எல்லாம் பேசிகிட்டே இருக்கிறோம். நான் சொல்லட்டுமா, காலம் கூட ஒரு அடிமைத்தனம் தான். கர்த்தர் காலத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்கிறார். இவ்வளோ நாள் ஆனாதான் இது நடக்கும்ன்ற அந்த நேச்சுரல் ப்ராசஸ் கூட ஒரு விதமான அடிமைத்தனம் தான். பாருங்களேன், கர்த்தர் வந்து அப்படி வைக்கல. கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆமென். God is not a God of delay. God is a God of timing.